வணக்கம். சாந்தா பாட்டி உங்களுக்கு ஒரு கதைன்னு சொல்ல முடியாது, உபதேசம் பண்ணுறதுக்கு நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது. நான் கூட சொல்கிறேன். நம்ம நாட்டில் என்ன இல்லை, இப்போ ஒரு தங்க மலை கண்டுபிடிச்சிருக்குதான். எத்தனையோ லட்சக்கணக்கு கிலோ தங்கம் கிடைக்க போதும். நம்ம ஒரு குழந்தை பெற்றா அதுக்கு ஒரு படிப்பு, அதுக்கு இருக்க ஒரு இடம், அதுக்கு கல்வி, அவன் பிழைக்கிறது ஒரு பிழப்பு, அது மட்டும் சேர்த்தாலே நம்ம நாடு எங்கேயும் போகும். யாரும் ஏழையும் பட்னி இல்லாமல் வாழலாம். ஒரு 7 தலைமுறை சொல்கின்ற அளவுக்கு பதுக்கி வைக்கிறது என்ன நம்ம கொண்டு போகிறதுக்கு கண்ணன் சொன்ன மாதிரி நம்ம எதோட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம எல்லாம் இங்கே விட்டுட்டு போகிறோம். அந்த ஒரு சிந்தனை நம்மளுக்கு வந்தால் அதுவே போதும். பதுக்கிற மாட்டாங்க யாரும். நம்ம நாட்டில் என்ன இல்லை, நம்ம நாட்டில் கொடி செடி மலை ஆறு என்னென்ன எத்தனையோ ஆறு, மறுபூமி, மலைகள், செடிகள், ஆப்பிள் வேணுமா ஆப்பிளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஒரு மாநிலம் இருக்குது, ஒரு ஒரு மொழி இருக்குது. நம்மளுக்கு என்ன இல்லை, நல்லா சிந்திச்சு பாரு. நம்ம இந்தியா மாதிரி ஒரு நாடே இல்லை. நான் சின்ன வயசுலலாம் எல்லோரும் சிங்கப்பூருக்கு போய் பணம் சம்பாதிப்போம். அந்த சிங்கப்பூர் இன்றைக்கி எப்படி ஓஹோன்னு இருக்குது. நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணால் அவங்கவுங்களுக்கு நம்ம என்ன பதுக்கி எடுத்துன்னு போகிறோம். நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு கல்வி இருக்கிற இடம், அவங்களுக்கு ஒரு பிழைக்கிறதுக்கு பிழப்பு, அவங்களுக்கு இதயம், அவங்களுக்கு கை கால், அவங்களுக்கு எல்லாம் இருக்குது. அவங்கள ஏன் நம்ம சோம்பேறியாக்குறோம்? அவங்க பிழைச்சிக்கிட்டுமே அப்படின்னு நினச்சா எல்லாருக்கும் சமமாக வாழலாம். நம்ம நாடு மாதிரி ஏதோ ஒரு நாடு, அமெரிக்கா சொல்கிறோம், லண்டன் சொல்கிறோம், அங்கெல்லாம் பனிக்காலம் வெளியே வர முடியுமா, நிற்க முடியுமா? நம்மளுக்கு எல்லா சௌகரியங்களும் இருக்குது. அவ்வளோ நல்ல ஊர். சிந்திச்சு பாருங்களேன். நான் இன்றைக்கி அந்த மலையை பார்த்தேன், தங்க மலையை. தங்கெல்லாம் விலை கம்மியாகும். நம்ம ஒரு ஏழை வீட்டில் எவ்வளோ ஏழைனா ஒரு குண்டு மணி தங்காவது வச்சுருப்போம். நம்ம மாதிரி ஒரு நாடே இல்லைப்பா. ஜெய்ஹிந்த்.